கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் கடகராசியின் தன்மைகள் மற்றும் சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்ட்ஸில் தரையும் போய் பாருங்கள். இன்றைக்கு உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி மற்றும் ராகு பயிற்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 14/5/2025 கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 12ஆம் இடம் விரயஸ்தானத்திற்கு மிதுன ராசிக்கு செல்கின்றார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல லாப மேன்மைகளையும் தொழில் வளர்ச்சியும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலையும் அதிக லாபம் கொடுத்து வந்த குரு பகவான் இப்பொழுது விரய குருவாக வருகின்றார். இவர் 5, 7, 9 என பார்வை பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. 5ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். தாயாரின் உடல் நிலை முன்னேற்றம் காணப்படும். ஆரோக்கியம் உருவாகும். ஆதாயம், அன்பு, பாசம், வீடு, வண்டி, வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சந்தோஷம், தன் நிலை உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். அவரது வயதுக்கேற்ப ஜாதக பலன்கள் நடக்கும். சொத்து வில்லங்கங்கள் தீர்ந்து சில பிரச்சனைகள் முடிவாகி வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல முன்னுரிமை நடக்கும். பழைய வண்டி வாகனங்கள் மாற்றுதல் நிகழ்வுகள் நடக்கும். நேர்மையான பலன்களே நடக்கும். 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் 6ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள், லாபங்கள் உண்டாகும். எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். நோய் தீர்க்கக்கூடிய நிலை உருவாகும். ஒரு இடமாற்றம் உருவாகி தொழில் அமைப்புகள் மேன்மை ஏற்படும். கடன் சிறிது குறைய வாய்ப்பு உண்டாகும். தொழிலில் பெயர் புகழ் பெற்று சந்தோஷமான காலகட்டத்தில் இருப்பீர்கள். குரு 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்வதால் ஆயுள் பலம் உண்டு. வெளியூர், வெளி மாநிலம் சென்று பிழைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நீண்ட ஆயுள் பெறுவீர்கள். எதிர்பாராத விதமாக யோக பலன்களும் நல்ல பலன்களும் கண்டிப்பாக உண்டாகும். நிதானமாக செயல்பட்டால் கொடுக்கக்கூடிய கிரகம் தானாக அந்த காலகட்டத்தில் கொடுத்துவிடும். எல்லா புகழும் மேன்மை உண்டாகும். அடுத்து ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் கும்பராசியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி 18/5/2025 கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது பகவான் கன்னி மனையிலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சி ஆகின்றார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் 1.5 வருட காலம் இருந்து தகப்பன் ஆரோக்கிய குறைபாடுகளை தந்து கால் பாதம் வலி வேதனையை உங்களுக்கு கஷ்டப்படுத்தியவர் 8ஆம் இடமான கும்பத்திற்கு வருகின்றார். இங்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வை பெறுகின்றார். முன்னேற்றமான நிலைகள் கண்டிப்பாக குரு பார்வையால் பெறலாம். நினைத்தபடி செய்யக்கூடிய நிலையை ராகு பகவான் கண்டிப்பாக தருவார். குலதெய்வ வழிபாடு செய்வது நன்று. அன்னதானம் செய்தால் சிறப்பான பலன்கள் நடக்கும். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சியாகி வருகின்றார். குடும்பத்தில் அனுசரிப்பு கண்டிப்பாக தேவை. சில விஷயங்கள் கிடைக்கலாம், சில விஷயங்கள் தடுமாறலாம். தெய்வ அனுக்கிரகத்தை குடும்பத்தில் உருவாக்கி ஆசையை குறைத்து வருமானம் நேர்மையான முறையில் கொடுத்து வளர வைக்கக்கூடிய கிரகம் கேது பகவான் ஆவார். கேது பகவான் உங்களை அறிவை மேம்படுத்தக்கூடிய கிரகமாகும். குடும்பத்தில் கவனம் இல்லாவிடில் குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்கி தருவார். தேவையற்ற விஷயங்களுக்கு கேது இடம் தரமாட்டார். அனுசரித்து பேசுவதும் யோசித்து செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோவில் சிம்மராசியின் தன்மைகள் மற்றும் சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த சேனலை மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.